இன்னைக்கு இருக்கிற ஒரு கட்டமைப்பும் சரி, அவர் மீது நமக்கு நெறைய விமர்சனங்கள் இருந்தாலும், பட் இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த ஆட்கள் யார் இருக்காங்க? யார் ஆக்டிவான ஆட்கள்? இன்ஆக்டிவா யார் இருக்காங்க? முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்களுக்கு தான் தெரியும். ஸோ அவர மழுங்கடிக்கிற வேலைகள் இப்ப 2 கோஷ்டிகளா நடந்துட்டு இருக்கு. ஏன் அதுக்கு விஜய் சம்மதம் சொல்லணும்ல சார்? நீங்க சொல்ற மாரி புஷி ஆனந்த் வந்து நீங்க புதுச்சேரிக்கே அனுப்புற மாரி இருந்தாலும், அதுக்கு விஜய் எந்த அளவுக்கு சம்மதிப்பாருன்னு தெரியல. ஏன்னா, நீங்க சொன்ன மாரி கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் எல்லாருமே வந்து இவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. புஷி ஆனந்தோட கட்டுப்பாட்டுல. அப்படி இருக்கும்போது கட்சியோட பொதுச் செயலாளர் திடீர்னு வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு நீக்க வந்து டம்மி முடியாது ஆகுறது நீக்க முடியாது. ஆனா என்னன்னா, நீங்க தரவுகள் எடுத்து வைக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, தரவுகளோட இருக்கு. யார் யார் எவ்வளோ பணம் குடுத்தாங்கன்ற வரையும் தகவல்கள் வந்து இருக்கு. இப்ப என்கிட்டயே நெறைய தகவல் இருக்கு. நெறைய வந்து நம்மகிட்டயே வந்து ப்ரூஃப் இருக்கும் மாரி. ஸோ இது யார் யாரெல்லாம் எவ்வளோ பணம் வாங்குனாங்க, எவ்வளோ பணம் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீங்க ஒரு கேஸ் கட்டோட போறீங்க, ஃபைலோட எடுத்துட்டு போறீங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் நீங்க பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டுருக்காங்க தலைவரே. இந்த கட்டமைப்பு ஃபுல்லா கலைக்கணும்னு சொல்லும்போது, திரு விஜய் அவர்களுக்கு வேற வழியே இருக்காது. ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேற வழி கிடையாதுங்க. இவங்கலாம் வந்து பணம் குடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்கலாம் வந்து ஆக்டிவா வேலை செய்யல. வந்து திமுகவோட போட்டி போடணும்னா நமக்கு இருக்கிற காலம் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கு. 6 மாசம் தான் இருக்கு. ஆக்டிவா இருக்கு. இப்ப நீங்க திருச்சியே நீங்க பார்த்தீங்கன்னா, சந்திரான்னு ஒரு அம்மையார தான் போட்டிருக்காங்க. 65 வயசு. அவங்க தான் 2 தொகுதி பார்க்குறாங்க. அவங்க என்ன போய் வேலை செய்ய போறாங்க? படிப்பறிவு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த மாரி இப்போ பல மாவட்ட செயலர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க தான் மாவட்ட சார் செயலர்களா போட்டு படிப்புக்கும் இல்ல சார் அரசியலுக்கும் நான் என்ன சார் சம்மந்தம்? படிப்புன்னு சொல்ல வரல சார். அவங்க அரசியல் கூட தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்றேன்.